இந்த நிலையில் ரயில்வேயை இவங்க பிரைவேட்டுக்கு விற்க, தனியாருக்கு விற்க திட்டமிட்டுருவாங்க. ஏன்னா நாங்க விமர்சிக்கிறோம். இதை காரணமா வச்சுக்கிட்டே ஆமா டாய்லெட் சரியில்லை, சாப்பாடு சரியில்லை, ஊழியர்கள் சரியில்லை, அப்ப ஓகே எல்லாத்தையும் அரசு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொதுத்துறையை தனியாருக்கு கொடுக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது. அப்படி கொடுத்துட்டா நீங்க நாடாளுமன்றத்தில் கேள்வி கூட எழுப்ப முடியாது. டைரக்டா அதானி வீட்டு வாசல்ல போய் தான் கேட்க முடியும். அதானி வீட்டு வாசல்ல நம்மளால விட மாட்டாங்க. சோ இன்னைக்கு எளியவர்களின் குரலாய் எங்க ட்ரெயின், எங்க தேனி ட்ரெயின், எங்க திருப்பூர் ட்ரெயின், எங்க கும்மிடிப்பூண்டி, எங்க சென்ட்ரல், எங்க எக்மோர்னு மக்களுக்கு ஒரு நெருக்கம் இருக்குல்ல ரயில்வே ஸ்டேஷனோட, இது எனக்கான இதுரா அப்படின்னு அந்த நெருக்கம் இனி போயிடும். குறிப்பா உழைக்கும் மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு இது ரயில்வே கவர்மெண்ட், எங்க கவர்மெண்ட் அப்படிங்கிற அந்த நெருக்கம் போயிடும். அதை உருவாக்கக்கூடிய வேலையில் தான் இப்ப ஈடுபடுறாங்க. இதைத்தான் கனிமொழி அவர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. ரயில்வே திருத்த சட்டம் உட்பட பல்வேறு விஷயங்களில் நீங்க செய்ய வேண்டியதை செய்யல, ஆனால் செய்யக்கூடாததான பிரைவேட்டுக்கு மாற்றக்கூடிய அபாயம் இருக்கிறதுன்னு தொடக்கத்திலேயே மணி அடிச்சிருக்கிறாங்க, எச்சரிச்சிருக்காங்க. நாளைக்கு தனியாருக்கு மாற்றும் போது இந்த வீடியோ உங்களுக்கு எடுத்து பாருங்க. அன்னைக்கே கனிமொழி எச்சரித்திருக்கிறார்கள்.